சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்கிறதுனால தான் வெளிநாடுகள்ல இருந்து நிறைய நிதி வந்திருக்கு. பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. செந்தில் கவுண்டமணி விஷயத்துல செந்தில பார்த்து கவுண்டமணி சொல்றாரு, அது எப்படா கொஞ்சம் கூட வாய்க்குசாம போய் சொல்ற அப்படின்னு. நான் புள்ளி விவரத்தோட சொல்றேன். இன்னைக்கு போக்சோ வழக்குன்னா 18 வயதுக்கு குறைந்த பெண்கள், 2.5 வயது பெண்ண திமுக காரன் கற்பழிக்கிறான். ஒரு பணிப்பெண் விமானத்துல தண்ணி கொடுக்க வந்தா இடுப்ப கிள்ளி திமுக காரன் பாலியல் வன்முறையில ஈடுபடுவதற்கு முயற்சி செய்யறான். 17 வயசு பெண்ணு 12ஆம் வகுப்பு படிக்கிற விளாத்திக்குளத்தில் ஒரு மறைவிடத்திற்கு தன்னுடைய இயற்கை உபாதியை கழிக்கணும்னு போனா கூட அங்க கற்பழிக்கப்பட்டு அந்த மோசமான நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை இன்றைக்கு வரைக்கும் கைது செய்ய முடியல. குற்றவாளி என்ன? அப்ப திமுக ஆட்சியில காவல்துறை எவ்வளவு பலவீனமா போயிருக்குன்னு பாக்குறோம். ஒரு காவல் பெண் அவங்க பணியில திமுகவுடைய பொதுக்கூட்டத்துல பாதுகாப்புக்கு இருக்கும் போது அந்த திமுக கட்சிக்காரன் இடுப்பக்கில்றான். அந்த காவல்துறையில் இருக்கிற பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கு. திருவண்ணாமலையில வரிசையில நின்று போகணும்னு சொல்லும் போது திமுக கட்சிக்காரன் ஒரு காவல் ஆய்வாளர் பெண்ணையே அரைஞ்சு அது பெரிய விஷயமானதை பாக்குறோம். இப்படி எல்லாம் பெண்களை, பெண் காவலர்களை, பெண் மருத்துவர்களை, செவிலியர்களை எல்லாம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துற இந்த திமுக ஆட்சியா பெண்களுக்கு பாதுகாப்பு? அது எப்படி ஐயா அவர்கள் வாய் பூசாம போய் சொல்றான்னு தெரியல. அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வேணும், அடுத்து ஏதாவது அவர் அமைச்சர் ஆக முடியாது அல்லது இப்ப இருக்கிற சபாநாயகர் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால எம்எல்ஏ சீட்டாவது கிடைச்சிரும்ன்ற அந்த விசுவாசத்துக்கு பேசுகிறாரே தவிர அவர் விலை போய்விட்டார். அவரிடத்தில் உண்மை இல்லை. மக்கள் அவரையும் சேர்த்து இந்த தேர்தலில் புறக்கணிப்பார்கள். அதே போன்று தமிழகத்தை மீட்டெடுத்து ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சியை, தேவையான நிதியை கொடுத்து தமிழகத்தை இன்னும் சிறப்பாக முன்னேற்றுவதற்கு எடப்பாடியார் தலைமையில் 2026 ஆட்சி அமையும். அந்த ஆட்சி தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்கு பாரதத்தின் நம்பர் 1 மாநிலமா அப்பதான் வரும். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் நம்பர் 1 சொல்றதுல சாராயத்துல நம்பர் 1, ஐயா ஸ்டாலின் நம்பர் 1 சொல்றதுல குற்றவியல் வழக்கு போக்சோல நிறைய பெண்கள், குழந்தைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்பதுல நம்பர் 1. ஐயா ஸ்டாலின் நம்பர் 1 சொல்றதுல எத்தனையோ தூய்மை பணியாளர்கள் தூய்மை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இறந்து போவதில் இன்றைக்கு தமிழகம் அதுலதான் நம்பர் 1 இருக்கு. அதே போன்று விபத்துக்கள்ல தமிழகம் தான் நம்பர் 1 இருக்கு. குடித்துட்டு இறந்து அவன் விபத்து ஏற்படுத்துறதுல, இப்படி கேடு தரக்கூடியதுல நம்பர் 1 தமிழகத்தை ஐயா ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய நிலை முடிந்து விட்டது. வரக்கூடிய நல்லாட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நம்பர் 1 என்று சொல்வது மக்களின் வளர்ச்சி, மக்களின் பொருளாதாரம், மக்களின் கல்வி, மக்களுடைய சுய தேவைகள் முன்னேற்றம், அடிப்படை விலைவாசி உயர்வு ஏற்படாமல் தடுத்தல், இதுல நம்பர் 1 தமிழகம் இருக்கும். தமிழக மக்கள் அதற்காகத்தான் வாக்களிக்க போகிறார்கள். திமுகவுடைய பொய்யை, திமுகவுடைய பணத்தை, திமுகவுடைய எண்ணிக்கை அளவிலான கூட்டணியை எல்லாம் யாரும் மதிக்கல, யாரும் பொருட்படுத்தல. வெல்வது தர்மமாக இருக்கும். ஆன்மீகத்தை எதிர்க்கிற கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளான திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர்களுடைய வகையாளருக்கும் தமிழக மக்கள் தகுந்த பாடத்தை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் புகட்டுவார்கள்.